ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிடுறா. யார் அந்த பொண்ணு? எப்படி அந்த பொண்ணு இறந்தா? யார் அந்த பொண்ண கொலை பண்ணா? அப்படின்ற ஸ்டோரிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, மிஸ்டீரியஸா கொண்டு போன ஒரு கதை தான் வதந்தி. 2022ல வெப் சீரிஸா ரிலீஸ் ஆன இந்த சீரிஸ டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரூ லூயிஸ். சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு கதை எழுதுறவரு இது கதையல்ல நிஜம் அப்படின்னு எழுதி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு டைரக்டர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு நின்றுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணோட பிணம் கிடக்குது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க டைமில் ஆர்ட் டீம் அங்கே வராங்க. ஆர்ட் டீமை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் அண்ணா டம்மி சூப்பர், ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னது டம்மியா, அதுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொணத்தை எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஹீரோயின் மம்தா எங்கன்னு தெரியல. காலையில் 5 மணிக்கே அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனால் அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க அதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டு தான் சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்த டைமில் அங்கே போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துடுது. அந்த பாடி அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. உடனே இந்த டைரக்டர் ஆர்ட் டீம் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் டைரக்டருக்கு கால் வந்துட்டே இருக்கு. அவர் ஒரு 3 டைம்ஸ் காலை கட் பண்ணிடுறாரு. திரும்ப ஒரு 4வது தடவை ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பார்த்தா அந்த மம்தா தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க. நான் அங்கேருந்து ஓடி தான் போயிட்டேன், செத்து ஒன்றும் போயிடல. உடனே இந்த ப்ரொடியூசர் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மம்தா ரொம்பவே கத்துறாங்க. டேரக்டர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. செத்து போனது மம்தா இல்லை அப்படின்னா இறந்து போன அந்த பொண்ணு யாரு? கையால் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண மாதிரி தெரியுது. மூச்சடிச்சு செத்த மாதிரி தெரியுது. கையிலையும் கால்லையும் கட்டி போட்ட தடையும் இருக்கு. வயசு வந்து ஒரு 19லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். ரேப் பண்ணதுக்கு உண்டான எந்த ஒரு தடயமே இல்லை. ஃபேஸ் ரொம்ப செதஞ்சு போனனால யாரு என்னன்னு சரியா தெரியல. ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டை வர சொல்லுங்க, மூஞ்சியை கிளியரா வரைய சொல்லுங்க, அப்பதான் நமக்கு இவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்து டிரா பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்ற நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சர்ச்ல வெலோனி அப்படின்ற ஒரு பொண்ணு நின்றுருக்கா. அவ பக்கத்துல லைலா அவங்க அம்மா நின்றுருக்காங்க. வெலோனி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பா. பிரேயர் முடிச்சுட்டு போற டைம்ல சர்ச்ல ஒரு பையன் கிட்டார் வச்சுட்டு நிக்கிறான். அந்த பையனை பார்த்துட்டு வெலோனி கை காமிச்சிட்டு போறா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பையனும் அந்த பையனோட ஃப்ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லாட்ஜுக்கு போறாங்க. ஏஞ்சல் லாட்ஜ் அந்த லாட்ஜோட பேரு. இந்த லாட்ஜ் தான் வெலோனியோட அம்மா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வெளியே போயிருக்காங்க, யாருக்குமே தெரியாம மேல வா அப்படின்னு சொல்லிட்டு வெலோனி அந்த பையனை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போறா. அங்க போயிட்டு கிட்டார்ல ஒரு சாங் பிளே பண்றாங்க. வெலோனி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்றா. தேங்க்யூலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இத அந்த பையனோட ஃப்ரெண்டு மச்சக்காரண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல வெலோனி ஏதோ குக் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. உடனே அந்த டோருக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு வெலோனி நான் தான், கதவை தொற அப்படின்னு சொல்றான். உடனே வெலோனி அவனை பார்த்தோன்னே பயப்படுறா. பயப்பட்டு அந்த கதவை இன்னும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறா. என்ன குடிச்சிட்டு வந்தா கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு அவன் கேட்கறான். வெலோனி காது 2யும் பொத்திக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல வெலோனி உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல கதவை தட்டினான்ல அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெலோனி என் மேலே கோவமாக இருக்கியா, நேற்று கொஞ்சம் குடி அதிகமாயிருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவ ரொம்ப கோவமாக அவன்கிட்ட பிஹேவ் பண்ணுறா. இதை பார்த்த வெலோனியோட அம்மா லைலா கொஞ்சம் மரியாதையாக பேசு, அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வெலோனி நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. அந்த பையன் வா வெலோனி நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான்லாம் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு வெலோனி சொல்கிறா. அதுக்கு வெலோனியோட அம்மா காலேஜில் வேண்டாம், நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா. வெலோனி காலேஜ் போகிறதுக்காக வீட்டிலேருந்து வெளியில் வரா. அந்த டைமில் வெலோனியோட அம்மா ஒரு ஆள் வாடகை சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷன்லேருந்து காலி பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலி பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த ஆள் முதற்கொண்டு அங்கே இருக்கிற எல்லாருமே திரும்பி வெலோனியை தான் பார்க்குறாங்க. ஏன்னா வெலோனி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பா. மேன்ஷனில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு வெலோனி மேலே ஒரு கண்ணு பிடிக்காம வேண்டா வெறுப்பா அவங்க கூட போய் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கிறா வெலோனி. டோனி நிற்கிறான். டோனியை கொஞ்சம் கூட கண்டுக்காம பஸ்ஸில் ஏறி போகிறா வெலோனி. எதுக்கோ டோனி வெலோனி கிட்ட சாரி சொல்கிறான். ஆனால் வெலோனி கண்டுக்காத மாதிரி திரும்பிடுறா. எதுக்கு சாரி சொல்கிறான் அப்படின்னு நமக்கு காமிக்கல. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. டோனியோட ஃப்ரெண்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு டோனி கிட்ட வந்துட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அந்த பேப்பரில் மம்தாவோட ஃபோட்டோ போட்டிருக்கு. இது மம்தா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லடா அந்த செத்து போன டெட் பாடி மம்தா இல்லை, இங்கே பாரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்து வெலோனியோட ஃபோட்டோவை வரைஞ்சிருப்பாரு. உடனே இதை பார்த்து ரொம்பவே டோனி ஷாக் ஆகிடும். நான் வெலோனியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தான், ஆனால் அது அவளா
இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமாக போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. டோனியோட ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் இது வெலோனி தான் அப்படின்னு நியூஸ் பேப்பரை காமிச்சு சொல்கிறான். நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு தர்க்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு போலீஸ்காரர், காலையிலேருந்து 3 பேர் வந்துட்டாங்கப்பா, நீ போய் அப்படி உட்காரு அப்படின்னு சொல்கிறான். உடனே போலீஸ்கார் ஃபோன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பார்த்தா வெலோனியும் 3 நாளாக காணோம் அப்படின்னு தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெலோனியோட அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெலோனியோட அம்மாவும் வெலோனியோட ஃபியான்சி 2 பேரும் வராங்க. வந்து பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது வெலோனி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெலோனியோட ஃபியான்சிவை தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு வெலோனிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெலோனியோட ஃபியான்சி சொல்கிறாரு, அவங்க ஆன்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடி போனான். நைட்டில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க சொன்னான். ஆனால் வந்து நைட் நான் குடிச்சிட்டு நல்லா மட்டையாயிட்டேன், என்னால் போக முடியல. நான் வந்து வெலோனியோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணேன், காலையில் போய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணேன். காலையில் போய் பார்த்தா தான் தெரியுது வெலோனி ஆன்டி வீட்டுக்கு போகவே இல்லை அப்படின்னு. 3 நாளாக ஒரு இடம் விடாமல் தேடிட்டு இருக்கோம், ஆனால் எங்கே தேடியுமே கிடைக்கல. திரும்பி அவளே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் திரும்ப அவள் போனமாக தான் வருவா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாரு. வெலோனி காணாமல் போய் 3 நாள் ஆச்சு, ஏன் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஃபியான்சே, இல்லை இதுக்கு முன்னாடியுமே நான் வந்து இந்த மேன்ஷனுக்கு புதுசாக வந்த டைமில் வெலோனி ஒரு தடவை காணாமல் போயிட்டு அதுக்கு அடுத்த நாளே திரும்ப வந்துட்டா, அந்த மாதிரி வந்துருவா அப்படின்னு நினச்சோம். அதுவும் இல்லாமல் இந்த இயர் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டைமில் போலீஸ் கேஸு அப்படி இப்படி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால தான் நான் வந்து கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இருந்தாலும் போலீஸ்க்கு அந்த ஃபியான்சே மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. உடனே வீட்டுக்கு போங்க அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. அடுத்த சீனில் வெலோனியோட ஆன்டி வீட்டுக்கு போகிறாங்க. வெலோனி இங்கே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆன்டி, இல்லை வெலோனி இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, வரதா இருந்தாலும் கால் பண்ணிட்டு தான் வருவா. வெலோனியோட அம்மாவுக்கு அவள் இங்கே வரது சுத்தமாக பிடிக்காது, அவளோட பொண்ணை வீட்டிலேருந்து வெளியே விட மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி அவரோட சுப்பீரியர் கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. வெலோனி யார் கூடயாவது ஓடி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தா 7 மணிக்கு எதுக்கு இவனை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே வெலோனியோட டெட் பாடியை போய் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு வெளியே வர டைமில் ஃபியான்சேயை போலீஸ்காரங்க எல்லாருமா சேர்ந்து கடத்திடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாமல் ஒரு ரூமுக்கு கொண்டு போயிட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு எதுக்குடா அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இன்னொரு சைடு மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கதை ஆசிரியர், இது கதையல்ல நிஜம் அப்படின்னு எழுதினார்ல, அவரை காமிக்கிறாங்க. அவர் சிகரெட் பற்ற வைக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. நரேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து எபிசோட்ஸ் போடுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.